சுமார் ஆயிரக்கணக்கான ஆண்கள் மட்டுமே பங்கு பெறும் எல்லை பிடாரியம்மன் கோவில் வழிபாடு. வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் இந்த வழிபாட்டில் பெண்களுக்கு அனுமதி இல்லை என அம்மனே கட்டளையாம். 2000 கிலோ ஆட்டிறைச்சி பச்சரிசி சாதத்துடன் சுட சுட அசைவ விருந்து. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்துல முதல் நாடு கிராமம் இருக்காமா. இதுல கண்மாய் கரையில் அமைஞ்சிருக்கிறதா எல்லை பிடாரியம்மன் கோவில் பீடம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் புரட்டாசி மாசம் 3வது வாரத்துல ஆண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு வினோத திருவிழா இங்க நடைபெறுமாமா. ஏன்னா கோவில் திருவிழா அப்படின்னாலே பெண்கள் வந்து பொங்கல் வச்சு முளைப்பாரி எடுக்கிறதா வழக்கம். ஆனா இந்த கோவில் திருவிழாக்கு மட்டும் ஆண்கள் மட்டும்தான் கலந்துப்பாங்களாமா. அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு அப்படின்ற மாதிரி கூறப்படுது. இது தொடர்ந்து இந்த திருவிழாக்காக முதல் நாடு கிராமத்துல ஊர் கூடி வசூலிச்சு நள்ளிரவு நேரத்துல 2 மணி அளவுல ஆண்கள் மட்டுமே ஒண்ணு கூடி கால் படாத மாதிரி மண்ணெடுத்து பீடம் அமைச்சு மாலை அணிவிச்சு பொங்கல் வைப்பாங்களாமா. அதை தொடர்ந்து கைக்குத்தல் அரிசி சாதம் செஞ்சு 100 செம்மறி ஆடு கிடாய் பலியிட்டு பச்சரிசி சாதத்தை உருண்டையா உருட்டி எல்லை பிடாரியம்மனுக்கு படையலிடுவாங்களாமா. அதை தொடர்ந்து பூஜை எல்லாம் செஞ்சு அந்த சாத உருண்டை அதுக்கப்புறமா கறி விருந்து ஆண்கள் எல்லாருக்கும் பரிமாறப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இங்க இருந்து எந்த பொருளையுமே பெண்கள் பார்க்க கூடாது அப்படின்றதுனால மீதம் இருக்கிற சாப்பாடு, விபூதி, பூஜை பொருட்கள் இது எல்லாத்தையும் அங்கேயே புதைச்சிடுவாங்களாமா. ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ற இந்த விழாக்கு கமுதி அதுக்கப்புறமா அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஆண்கள் மலர் மாலையோட வந்து எல்லை பிடாரியம்மனை வழிபடுவாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திருவிழாக்காக போன வருஷம் அவங்களுடைய விவசாய நிலத்துல விளைஞ்ச நெல்லை பச்சை அரிசியா குத்தி அதை சாதமா தயார் செஞ்சு இங்க கலந்துக்கிற அனைத்து ஆண்களுக்கும் அதை அசைவ விருந்தா பரிமாறுவாங்களாமா. விவசாயம் செழிக்கிறதுக்காகவும் பருவமழை பெய்யறதுக்காகவும் ஒவ்வொரு வருஷம் புரட்டாசி 3வது வாரத்துல இந்த திருவிழா வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நுட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராமத்தால் ஆண்கள் மக்களால் மட்டுமே நடத்தக்கூடிய இந்த திருவிழா வந்து எல்லை பிடாரியம்மன் கோவில் திருவிழாவாகும். இது வந்து ஒவ்வொரு மாதம் புரட்டாசி மாதத்தில் அதாவது கும்பிடக்கூடிய ஒரு விழா. அதாவது கிராமத்தில் வரக்கூடிய நல்லா விளையணும், மாதம் மாதிரி மழை பெய்யணும், நல்லா விளைஞ்சி செழிப்பாக ஆகணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இதை கிராமத்தில் விளையக்கூடிய நெல்லை வச்சு அதை கிராமத்தில் நெல் வசூல் பண்ணி அதை அரைச்சி அதை வந்து உருண்டையெல்லாம் உருட்டி போட்டு இது பண்ணுறாங்க. இது வந்து கிராமத்தில் வந்து வரக்கூடிய நூற்றுக்கணக்கான கிடாய்கள் அன்பளிப்பாக இதுக்கு கொடுக்குறாங்க. ஒரு சிலது வந்து கிராமத்திலேருந்து அது கிராமத்தில் கிடாய்கள் நன்கொடையாக வரக்கூடிய இது ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியமாக இதை கொண்டாடிக்கிட்டே வர்றோம். இந்த கோயிலுக்கு நிரந்தரமான ஒரு கட்டணங்கள் கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து மண்பீடம் அமைச்சு சிறப்பாக இதை கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாகும். இது முழுக்க ஆண் மக்களால் மட்டுமே நடத்தக்கூடியது. பெண்கள் வந்து சிறு குழந்தைகள் முதற்கொண்டு கூட இதில் கலந்து கொள்வது கிடையாது.